ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காரில் வந்து ஏசி இருந்து நம்மளுக்கு ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு தெரில அப்படின்னா அதுக்கும் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேனுவலாக நம்ம ஒயரிங் கொடுத்து காரோட ஏசியை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதுக்கான வீடியோவை பார்க்கணுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரில் ஏசி கம்ப்ரஸர் தான் மெயின் காம்பனண்ட். என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏசி ஒரு காரில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் காம்பனண்ட் பார்த்திங்கன்னா ஏசி கம்ப்ரஸர். அதுக்கப்புறம் ரெண்டாவது காம்பனண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டென்சர் காயில். கண்டென்சர் காயில் வந்து நம்ம ரேடியேட்டருக்கு முன்னாடி வரும். மூணாவது காம்பனண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரையர் யூனிட்டு. ட்ரையர் யூனிட்டு கண்டென்சர் யூனிட்டுக்கு அடுத்து வரும். அதில் தான் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர்லேருந்து வரக்கூடிய ஏசி கேஸ் பார்த்திங்கன்னா கூல் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடியது. அடுத்த யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூலிங் காயில் யூனிட். கூலிங் காயில் யூனிட் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வண்டியோட கேபின் சைடு இருக்கும், உள்ளே தான் இருக்கும். அதுக்கு அடுத்த யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ளோயர் யூனிட்டு. ப்ளோயர் யூனிட் தான் நம்ம கேபின் உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ப்ளோயர் யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு டிசி மோட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு வண்டியை பொறுத்து வெரியாக இருக்கும். அந்த டிசி மோட்ரு, கூலிங் காயில், அதே மாதிரி கண்டென்சர் காயில், கம்ப்ரஸர் சைஸு எல்லாமே ஒவ்வொரு வண்டியை பொறுத்து வெரியாகும். ஆனால் ஃபங்க்ஷன் எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் வந்து எதுக்காண்டி ஏசி மெயினாக நம்ம போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பைக்குக்கெலாம் தேவையில்லை, ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஆனால் காருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இன்ஜினில் இருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட்டு, அதே மாதிரி நம்ம விண்டு கிளாஸ் கண்ணாடியிலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட்டு, அதே மாதிரி காரோட டாப் சைடு மேலே ஜென்ரேட் ஆகிற ஹீட்டு எல்லாமே உள்ளே தான் கேபின்குள்ளே அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால் நம்ம உள்ளே வந்து உட்கார்ந்தாலே ரொம்ப ஹீட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிலில் விட்டுட்டு வண்டியை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருப்பி வண்டியில் உட்கார முடியாது, அந்த லெவலுக்கு உள்ளே ஹீட் ஆயிரும். காரணம் பார்த்திங்கன்னா வண்டிக்கு எல்லா பக்கமும் இருந்து ஹீட்டை வந்து உள்ளே தான் தள்ளும். சைலன்சர்லேருந்து வர்ற ஹீட்டு எல்லா ஹீட்டுமே உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுனால கண்டிப்பாக காரில் வந்து ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் கம்பல்சரியாக ஒன்று அந்த மாதிரி ஆகிட்டு. பழைய வண்டியிலலாம் இருக்காது, ஆனால் இப்போ வர வண்டியிலலாம் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இல்லாத வண்டியே கிடையாது அப்படிங்களாம். இப்போ ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாமே நம்ம வண்டியோட டேஷ்போர்ட்டில் யூனிட்டில் இருக்கும். அதை எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். கண்ட்ரோல் சுவிட்சஸில் நம்ம ஏசி கம்ப்ரஸரை ப்ளஸ் நம்ம ப்ளோயர் யூனிட்டோட சுவிட்சஸை ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் 12 வோல்ட் சப்ளை வந்து கம்ப்ரஸர் யூனிட்டுக்கு கிடைக்கும். அந்த கம்ப்ரஸர் யூனிட்டில் வந்து ஒரு மேக்னெட்டிக் வீல் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் வீலுக்கு எப்போ சப்ளை போகுதோ அப்போ தான் கம்ப்ரஸர் வந்து ஜாயிண்ட் ஆகி கம்ப்ரஸர் இன்ஜினோட சேர்ந்து வரும். அது வரை பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் தனியாக சும்மா எம்டியாக தான் பெல்ட்டு கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கும். இந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம இன்ஜினோட பெல்ட் யூனிட், அதாவது புள்ளியும் பிடிப்பாங்க, இன்ஜின் புள்ளியில் தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம 12 வோல்ட் சப்ளை நம்ம அங்கே சுவிட்சஸ் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸருக்கு போவோம். அப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரை வந்து லோடாகி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த கம்ப்ரஸருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த பிஸ்டன்ஸோட ஒர்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் கேஸை வந்து ஹை டெம்பரேச்சருக்கு மாற்றும், அகைன் அதை வந்து கூலிங் இதுக்கு மாற்றும். இப்போ இப்படி இந்த வளிமண்டல அழுத்தம் வந்து லோவாகிட்டு அப்படின்னா அந்த இடத்துல மழை பெய்யுது, அந்த மாதிரி கான்செப்ட் தான். உள்ளே வந்து டெம்பரேச்சரை வந்து லோவாக்கி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு கூலிங் வந்துடும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் கம்ப்ரஸர் ஒர்க் பண்ணுவது. இப்போ அந்த கம்ப்ரஸரில் வந்து ரெஃப்ரிஜரண்ட்டாக ஒரு கேஸை யூஸ் பண்ணுவாங்க. கார்லாம் பார்த்திங்கன்னா R134A அப்படிங்கிற ஒரு கேஸு தான் நம்ம காருக்கு ஃபுல்லாகவே ரீஃபில் பண்ணணும். இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா R22 அப்படின்னு நிறைய கேஸ் வெரைட்டி இருக்குது. நம்ம காரில் ஃபுல்லாக R134A அப்படிங்கிற கேஸ் தான். இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ கம்ப்ரஸரை வந்து ஆன் ஆகிட்டு அடுத்துனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கம்ப்ரஸர் வந்து இன்னொரு எண்டு, கம்ப்ரஸரோட ஓஸ் வந்து ஒரு எண்டு பார்த்திங்கன்னா கூலிங் காயிலேருந்து வரும், இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக கண்டென்சர் காயிலுக்கு போகும். அந்த கண்டென்சர் காயில் என்ன கம்ப்ரஸர்லேருந்து ஹீட் ஆகக்கூடிய ஏர் எல்லாமே அந்த கண்டென்சரில் ஒரு முன்னாடி ரேடியேட்டர் ஃபேன் இருக்கும். கம்ப்ரஸர் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ அந்த ரேடியேட்டர் ஃபேனும் ஆன் ஆகிரும். அந்த ஃபேன் ஆன் ஆனவுடனே இந்த கண்டென்சர்லேருந்து வெளியாகக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாகவே வெளியே தள்ளிடும். அடுத்தது அங்கேருந்து ஹீட்டான ஏர் கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்காக ட்ரையர் யூனிட்டுக்குள்ளே வரும். ட்ரையர் யூனிட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள கேஸஸ் உள்ள ஹீட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குறைஞ்சி கொஞ்சம் நல்லா கோல்டான கண்டிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ட்ரையர்லேருந்து டேரெக்டாக கூலிங் காயிலுக்குள்ளே போயிடும். கூலிங் காயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த கோல்டான கேஸ் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ப்ளோயரும் வரும். அந்த ப்ளோயர் வந்து அந்த கூலிங் காயிலில் உள்ள அந்த கூல்னஸ்ஸான அந்த பைப் மாதிரி போகும். பைப்பை சுற்றி வச்சுருப்பாங்க. அது கூலான பைப் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏர் அதில் பட்டு வெளியே வர்றதுனால நம்மளுக்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே நல்லா ஒரு கூல்னஸ் கிடைக்கும்.
இவ்வளோ தான் ஏசியோட கான்செப்ட்டு. ஒயரிங் டீட்டெயில்ஸும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.